ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னுடைய கிராஜுவேஷன் டே. நான் 2023 பாஸ்ட் அவுட், யூஜி பாஸ்ட் அவுட். ஸோ இன்னைக்கு வந்து 2025 மார்ச் 9 இன்னைக்கு தான் வந்து கிராஜுவேஷன் நடந்துச்சு. இந்த கொரோனா பீரியட்க்கு அப்புறமா எல்லாருக்குமே டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ வந்து எங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் டே வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் படித்ததே ஒரு டிகிரி தான். அந்த டிகிரிக்கும் கிராஜுவேஷன் இன்னைக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து சொல்லவே முடியல. லைக் ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக இல்லவே இல்லை. பட் ஸ்டேஜ் ஏறி கொஞ்சம் நிற்கும் போது எனக்கு கொஞ்சம் செம்மையாக நர்வஸ் ஆயிடுச்சு. அப்படியே படப்படன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே, நம்மளும் வந்து அது வந்து டிகிரி முடிக்கும் போது எதுவுமே பெருசாக தெரியல. பட் இந்த கிராஜுவேஷன் நடக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு டிகிரி வந்து அஃபிஷியலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன டிகிரி படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்துகிட்டு டிஎன்பிசி படிக்கிறது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விதமாக தான் இருந்தது. பட் ஓகே, என் ஃபீல்டு இல்லாமல் எனக்கு அதர் ஃபீல்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால் மட்டுமே தான் நான் இந்த சைட் வந்தேன். மற்றபடி வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட் சைட் போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசை. அதனால் மட்டும்தான் நான் இந்த சைட் வந்தேன். இல்லை அப்படின்னா நான் சிஎம்ஏ ஆர் சிஏ ஏதாவது பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் தான். 11th 12th காலேஜ்லேயும் சரி. பட் இந்த டைம் வந்து வை நாட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு அப்படின்னு யோசிச்சு தான் நான் இந்த ஃபீல்டு வந்தேன். ஸோ வந்து யாருமே எதுக்குமே யோசிக்காமல் தைரியமாக ஸ்டெப் எடுங்க அப்படின்றதுக்கு தான் நான் இப்போ இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நினைக்கிறது மட்டும் தான் நம்ம நடக்கும். நம்ம வந்து யோசித்து நம்ம இது நடக்கும், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் அதை யோசிக்காமல் நல்லா எந்த ஃபீல்டுனாலும் இறங்கி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். இப்போ எதுக்கு சம்மந்தமேலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு கிராஜுவேஷன் நடந்ததுங்க எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அப்படியே உங்களை லைட்டாக மோட்டிவேட் பண்ணலாம். மேபி நீங்கள் அதர் ஃபீல்டுலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அது மாதிரி யோசிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் அந்த ஃபீல்டு இல்லை, பட் இந்த ஃபீல்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தேன். ஸோ மேபி உங்களுக்கு அந்த ஃபீல்டு வந்து பிடிக்கலாம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும், நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போகணுன்னு நினச்சாலும் எல்லா ஃபீல்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய கற்றுக்கோங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வந்தேன். அண்ட் வந்துட்டு மார்ச் 9 இன்னைக்கு. ஸோ வந்துட்டு ஏப்ரல் மே அவ்வளோதான் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஜூன் 15 நாள் கணக்கே எடுக்காதீங்க. அது இப்படின்றதுக்குள்ளே ஸ்பீடாக போயிடும். அதனால் வந்துட்டு ஏப்ரல் மே 2 மாதம் தான் இருக்குது. ஸோ வேகமாக படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வேகமாக படிக்க ஆரம்பித்தேங்க. ஆக்சுவலி இன்றைக்கி சண்டேனாலும் படிக்கணுங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி என்னாலே படிக்க முடியல. சுத்தமாக செம்ம ஹெட்டேக்காக இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. அதனால் வந்து நாளையிலேருந்து எல்லாமே நல்லா படிங்க. இன்றைக்கே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நான் படிக்கலைங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆர் வேறு ஏதாச்சும்னா கூட சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நிறைய நியூஸஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர்லேருந்தே ஒரு மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது. அது நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு தெரியல. எல்லாமே கொஸ்டின் ஏரியா மாதிரியே ஃபீல் ஆகுது. அது எப்படி கேட்பாங்கன்னு வந்து டிஎன்பிசிக்கு மட்டும் தான் தெரியும். மோஸ்ட்லி வந்து இந்த இயர் எழுத போகிறவங்க வந்து 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 75% பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2025 வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி ரொம்ப அட்வான்ஸாக போகிற லெவலுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025 பேசிஸில் சொல்கிறேன். ஸோ அதனால் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜான்வரி டு டிசம்பர் ரொம்ப முக்கியம், அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்துட்டு சயின்ஸில் வந்து பெருசாக இப்போதைக்கு பார்க்காதீங்க. இப்போ லாஸ்ட் இருக்கிற 2 மந்த்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போகிறது நல்லது. ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்க பாலிட்டி அதுக்குள்ள வந்துட்டு டைம் பேசிஸ் கொடுங்க. பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு திருப்பி பாருங்கள். 11th ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்தா போதும். மற்ற ஹிஸ்ட்ரிலாம் அதில் இருக்கிறதா இதுலேயே கவர் ஆகும், இதில் கொஞ்சம் டெப்த்தாகவே கவர் ஆகும். ஸோ இதை பார்த்துக்கிறது வந்து நல்லது. அண்ட் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட். எனக்கு டிஎன்பிசியில் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் தான். பட் வேறு ஆப்ஷனே இல்லை. அதுலேருந்து நிறைய கொஷின் வரும் அப்படிங்கிறதால அதை நம்ம படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 50 கொஷின்ஸ் கண்ணை முடிக்கிட்டு எப்படி வரும்னு நமக்கே தெரியாது. ஸோ ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 2024 2023 கூட பார்க்கணும். அண்ட் வந்துட்டு இதை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். அண்ட் டாடா, see you for more.